அன்பான்னா குத்தலான வார்த்தைகளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ரவனீத் சிங் பிட்டு அப்படிங்கிற ஒரு எம்பி, பாஜக எம்பி. இவர் வந்து வெளியில் போயிட்டு திரும்பவும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வராரு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிற வழியில் படிக்கட்டு பூரா அந்த ஸ்கூல்லலாம் அந்த காலேஜ்லாம் முட்டு சவுத்தில் பசங்க உட்காந்து கலாட்டா பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பிக்களும் உட்காந்துக்கிட்டு பிரதமருக்கு எதிர்ப்பாக கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போகும்போது ரவனீத் சிங் பிட்டுவை பார்த்து நீ ஒரு துரோகி அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. என்ன உரிமையில் சொல்கிறாருன்னா, பழைய ஃப்ரெண்டாக இவர் காங்கிரஸில் இருந்தவரான், அதனால் காங்கிரஸில் இருந்து பிஜேபிக்கு போயிட்டு அதனால நீ துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவனீத் சிங் பிட்டும் ஏதோ பதிலுக்கு ஏதோ சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். ஆனால் இதை தான் தன்னுடைய ஸ்பீச்சில் வந்து பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ எப்படி வந்து துரோகின்னு சொல்லலாம்? இந்த மாதிரி வார்த்தைகளை நீ பயன்படுத்துறதுனால ஒட்டுமொத்த சீக்கிய சமுதாயத்தை நீ அவமானப்படுத்திட்ட. நீ ஒவ்வொரு செட்டாக கம்யூனிட்டியாக நீ பகைச்சிக்கிட்டே போகிற. இதனால் வந்து காங்கிரஸ் அழிய போகுது. காங்கிரஸ் வந்து கடைசியில் அது ராகுல் காந்தினால தான் பிரச்சனை வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை இப்போ லேட்டஸ்ட்டாக எதுக்கு வந்துச்சுன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து